72nd நேஷ்னல் ஃபிலிம் அவார்ட்ஸ். பெஸ்ட் டிரெக்டர், பெஸ்ட் மியூசிக் டைரக்டர், பெஸ்ட் எடிட்டர் அமரன் படத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, முகுந்த் வரதராஜனோட பயோபிக் ஒர்த்து தான். பெஸ்ட்டு சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ், பெஸ்ட்டு ஸ்டண்ட் கொரியோகிராஃபர் சாச்சனா, அனல் அரசு 2 பேருக்கும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க மகாராஜா படத்துக்கு. அதுவும் ஒர்த்து தான். பெஸ்ட்டு சவுண்டு டிசைனிங் அப்படின்ட்டு மெய்யழகன் படத்துக்கு கொடுத்துருக்காங்க. அதுவும் ஓகே, எல்லாம் ஓகே தான். ஆனால் பெஸ்ட்டு ஃபிலிம் அப்படின்ட்டு ராயன் படத்துக்கு கொடுத்துருக்காங்க. அதுதான் கன்ஃபியூஸாக இருக்குது. அப்பேற்பட்ட வட சென்னைக்கே கொடுக்கல, இந்த படத்துக்கு என்ன ரீதியில் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. இது என்ன ஒரு மண் சார்ந்த கதையா, இல்லை ஒரு மண்ணை பெருமைப்படுத்தக்கூடிய படமா, இல்லை மக்களோட வாழ்வியலை பேசக்கூடிய படமா, இல்லை சாதிய அடக்குமுறையை பற்றி பேசக்கூடிய படமா, இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபிலிமா, இல்லை ஏதோ சாதனை மனிதர்கள் தியாகிகளோட பயோபிக்கா? ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட்டு கமர்ஷியல் மூவி. நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த தர்மதுரை படத்தை லைட்டாக பட்டினிங்கிறீங்க பார்த்து ஒரு தங்கச்சி கேரக்டர் மட்டும் ஆட் பண்ணி எடுத்து வச்ச படம் மாதிரி தான் இருக்கும் ராயன். பெஸ்ட் ஆக்டர் ஸ்பெஷல் மென்ஷன் அப்படின்ட்டு கேப்டன் மில்லர் படத்துக்காக தனுஷ் சார் கொடுத்துருக்காங்க. ஓகே, தனுஷ் சார் வந்துட்டு ஒரு சிறந்த நடிகர், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் அதே வருஷத்தில் மிகச்சிறந்த நடிகர் ஒருத்தர் இருக்கார். ஒரு கேரக்டருக்காக உயிரை தவிர மீது எல்லாத்தையுமே விட்ட விக்ரம் சார். தங்கலான் பாவையா அந்த மனுஷன். அந்த படத்தில் நடித்ததுக்காக அவருக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. அந்த படம் பெருசாக ஓட்டலை, அவரோட நடிப்பையும் யாரும் பெருசாக பாராட்டல, கீழே விழுந்து விலை எலும்பு உடஞ்சது தான் மிச்சம்னு நினைக்கிறேன். சரி, தேசிய விருது கிடைக்குன்னு நினச்சா இன்றைக்கி அதுவும் போச்சு. தனுஷ் சிவகார்த்தியின் அளவுக்கு கூட அவர் சம்பளம் வாங்குறது கிடையாது. அப்படி உயிரை கொடுத்து ஒவ்வொரு படத்துலையும் நடிச்சிட்டு இருக்காரு. ஆனால் அதுக்கான பெனிஃபிட் அந்த மனுஷனுக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. ஏன்னே தெரியல. பெஸ்ட்டு ஃபிலிமாக கன்சிடர் பண்ணோம்னா வாழை, ஜே பேபி இந்த படத்துக்கெல்லாம் கொடுத்துருக்கலாம். ஊர்வசி மேடத்துக்கு கொடுத்துருக்கலாம். இது லைட்டாக போங்காட்ட மாதிரியே இருக்குது. சரி, நமக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்லையா என்னன்னு எனக்கு தெரில. இப்போ தனுஷ் சார் ஏதாவது படத்தில் குறியீடு ஏதாவது விட்டுட்டு போயிருக்காரான்னு தெரில. அது ஏதாவது தெரிஞ்சுன்னா, ராயனுக்கு ஏன் பெஸ்ட் ஃபிலிம் கொடுத்துருக்காங்கன்னு யாருக்காவது தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள்.